ஜல்லிக்கட்டு போராட்டம் நிறைய பேர் போராடினாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அரசை எதிர்த்து மாட்டை அவுத்து விட்ட பிறகு தான் தமிழகம் முழுக்க இளைஞர்கள் வந்து அப்படி பொங்கி எழுந்து வந்து அந்த படத்தை பெரிய அளவில் கட்டமைச்சாங்க. இது போல் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நாம் தமிழர் கட்சிங்கிறது அனைத்து உயிருக்குமானது. நீ யாரும் வரலாம், வாழலாம், எல்லாரும் வசதியாக வாழலாம். ஆனால் நாங்களும் தான் ஆளுவோங்கிறது இந்த மண்ணு தமிழ் மண். அதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தான் இந்த மண்ணை ஆளுவோம். எனக்கு இருக்கிறது இந்த ஒரு மண்ணு தான். நீங்கள் தமிழர்கள் தான் வந்து இந்த வணிகத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும். இந்த வணிகத்தை வச்சு தான் உலக நாடுகள் வந்து தமிழர்கள் ஆண்டது. அதே வணிகத்தை வச்சு வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு. இப்போ வணிகங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி. என்றைக்குமே இந்த அரசு தன்னோட முகத்தை முன்னாடி காட்டாது. இன்னைக்கு எப்படி காமராஜருக்கு வந்து ஒரு அவரோட பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது முக்தாருங்கிற ஒரு ஆளை இப்படி பயன்படுத்துதோ, இப்படி ஒவ்வொரு வணிகத்தை பிடுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆளை பயன்படுத்தும். இவங்களோட முகத்தை முன்னாடி கொண்டு நிறுத்த மாட்டாங்க. மக்கள் உங்களை யார் விரும்புறாங்க? நீங்க காசு கொடுக்காம எங்களை விரும்புறாங்க, நீங்க சொல்லுங்களேன். நீங்க 2000 5000 காசு கொடுக்கலாம் கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு முதல்ல 100 200 காசு கொடுக்காம கூட்டம் கூட்ட முடியுமாங்க உங்களால? நீங்க கூட்டம் எப்படி கூட்டுறீங்க? நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்துல போய் பாருங்க, 2 வேன், ஒரு ஆளுக்கு 300 சம்பளம், அந்த வண்டிக்குள்ளாரே சரக்கு, அந்த வண்டிக்குள்ளே பிரியாணி, இவ்வளோத்தையும் போட்டு கூப்பிட்டாலும் அங்கே வந்து அவங்க ஆளு பேசுறதுக்குள்ள எல்லாம் ஓடி போயிடலாம். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில வணிகர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கண்ணன் அவர்கள் தான். அண்ணன் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் வணிகர் பாசறை, எல்லா கட்சியிலையும் வந்து பாசறைகள் இருக்கும். ஒரு சுற்றுச்சூழலாக இருக்கலாம், இல்லை குருதி கொடையாக இருக்கலாம், இளைஞர் பாசறை, மருத்துவ பாசறை, ரத்தம் கொடுக்கக்கூடிய குருதி பாசறையாக இருக்குது, அப்படி மாணவர் பாசறை, இப்படி இருக்கும்போது இந்த வணிகர் பாசறையின் செயல்பாடுகள் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பல பிரச்சனைகளில், பல கட்ட சிக்கல்களில் இன்றைக்கி வந்து தொழில்கள் எல்லாம் நசுங்கி அவர்கள் வந்து எல்லா தொழில்கூடங்களும் மூடப்பட்டு இன்றைக்கி வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஜிஎஸ்டியாக இருக்கலாம். ஸோ இந்த நிலைமையில் வணிகர் பாசறை நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து? வணக்கண்ணா, என்னோட பேர் கண்ணன். நான் வணிகர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். அருந்தமிழ் வலையொலி வந்து அன்னை தமிழ் போல சிறப்புற்று மேன்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நாம் தமிழ் கட்சி வணிகர் பாசறை அப்படின்றது இந்த நலிந்து வரக்கூடிய இந்த வணிகத்தை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த பாசறையை வந்து தொடங்கியிருக்காங்க. எல்லா கட்சியிலையும் பாசறை இருக்கும், செயல்படாமல் இருக்கும். நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா பாசறையும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். குருதிக்கொடை பாசறை எப்படி சுறுசுறுப்பாக செயல்படுதோ, சுற்றுச்சூழல் பாசறை எப்படி சுறுசுறுப்பாக செயல்படுதோ, தொழிற்சங்கம் எப்படி சுறுசுறுப்பாக செயல்படுதோ, அதே போல் வணிகர் பாசறையும் இந்த வணிகத்தை நம்ம இழந்து வர வணிகத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு ரொம்ப அண்ணன் சீமானோட ஆலோசனைப்படி, அறிவுறுத்தின்படி சிறப்பாக செயல்பட்டு வருது. அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம், எப்படி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட நாங்கள் 10 மண்டலமாக தமிழகத்தை 10 மண்டலமாக இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தையும் 10 மண்டலமாக பிரித்து சிறப்பு கிட்டத்தட்ட 7 மண்டலத்துக்கு நாங்கள் கலந்தாய் கூட நடத்திட்டோம். அடுத்த 3 மண்டலங்கள் தான் பாக்கி இருக்குது, அதை விரைவாக நடத்தி முடிச்சு அண்ணன் எங்களுக்கு என்ன அறிவித்திருக்காங்களோ அதை நம்ம செயலாக்கத்துக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த வணிகர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையாலே அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கானே நிறையா இருக்குது. அது ஜிஎஸ்டியால் மட்டும் இல்லை, அரசோட தவறான பொருளாதார கொள்கை முக்கியம், அதிகாரிகளோட தவறான அணுகுமுறை, அரசியல்வாதியோட தவறான அணுகுமுறை வணிகர்களை பாடாப்படுத்துகிறாங்க. சட்டம் ஒன்று சொல்லுது, அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அரசியல்வாதியும் செயல்படலை, அதிகாரியும் செயல்படலை. அதை மீறி இங்கே நிறையா வந்து வணிகர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அதுக்காக என்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க? பல வணிகர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க, ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இவர்களோடு இணைந்து என்ன மாதிரியான திட்டங்கள் பண்ணுறீங்க? இப்போ பல சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த சங்கங்கள் ஒரு சில சங்கங்களை தவிர மிச்ச சங்கங்கள் எல்லாமே அரசுக்கு வந்து அடியாள் வேலை செய்து இல்லைன்னா கொத்தடிமையாக அடிமையாக இருக்காங்க. இவர்களால் வந்து இந்த வணிகர்களுக்கு வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னா காப்பாற்ற முடியாது. காரணம் அவங்களுக்கு ஒரு உள்பயம் இருக்குது.
இந்த வணிகர்களுக்காக அது ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இந்த அரசால் நமக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அப்போ அவர்களால் எப்படி முழுசாக வணிகர்களுக்கு உண்டான ஆதரவாக நிற்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பு இல்லை. அப்போ இது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களால் தான் இதை வந்து வணிகர்களை காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்னா, நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கணும், மக்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த ஒற்றை குரலுக்காக நிறைய நாசகார திட்டங்களை நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 8 வழிச்சாலை அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்த பிறகு நீங்கள் போட முடிஞ்சிச்சா? மதுரையில் அந்த டங்ஷன் தொழிற்சாலை கொண்டு வர முடிஞ்சிச்சா? அதே போல் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் நிறுவன அந்த இடங்கள்லாம் வந்து கையகப்படுத்த முடிஞ்சிச்சா? இப்படி நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியே அதே போல் ஜல்லிக்கட்டு நீங்கள் சொல்லலாம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நிறைய பேர் போராடினாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அரசை எதிர்த்து மாட்டை அவுத்து விட்ட பிறகு தான் தமிழகம் முழுக்க இளைஞர்கள் வந்து அப்படி பொங்கி எழுந்து வந்து அந்த படத்தை பெரிய அளவில் கட்டமைச்சாங்க. இது போல் சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் ஏன்னா மற்றவங்களோட ஒரு குரலை கொடுத்துட்டு பேருக்கு நாங்களும் தான் போராடணும் அப்படின்னு ஒரு கணக்கில் வர்றதுக்காக அப்படி செய்யலை. உண்மையிலே மக்களை நேசித்து நிற்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வணிகர்களை காப்பாற்ற முடியும். நலிந்து வர்ற வணிகத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். இல்லை, வணிகருங்கும் போது இப்போ ஒன்றுபட்ட எல்லோருமே தானே இருக்காங்க. எல்லா மொழி பேசுபவர்களும் எல்லா மதத்தினரும் எல்லாரும் தான் இங்கே வந்து வணிகம் செய்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இவர்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு தொழில்கள் இங்கு நடைபெறுவதால் எல்லாரும் இதை நோக்கி வர்றாங்க, இந்த ஊரை நோக்கி வர்றாங்க. இந்த ஊரில் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இருக்காங்க, குஜராத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அனைவரும் வந்து இந்த இடத்தை தேர்வு செய்து இவ்வளோ பெரிய வணிக நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கும்போது எல்லோரும் செழிப்பாக வாழும்போது உங்களுக்கு ஏன் இந்த சிக்கலுக்கு வருது? இப்போ அவர்களுக்குமான ஒரு தீர்வை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா, இல்லை உங்களுக்கு மட்டும் இந்த சிக்கல் நடக்குதா? இல்லை, அது நாம் தமிழ் கட்சிங்கிறது அனைத்து உயிருக்குமானது. இங்கே யாரும் வரலாம், வாழலாம், இங்கே எல்லோரும் வசதியாக வாழலாம். ஆனால் நாங்கள் தான் ஆளுவோங்கிறது இந்த மண் தமிழ் மண். அதுக்காக அது வந்து பார்த்திங்கன்னா அது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தான் இதுக்கு இந்த மண்ணை ஆளுவோம். ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு மண்ணு தான். அதுக்காக யாரும் இங்கே வரக்கூடாது, வாழக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது அப்படி சொல்ல வரல. எல்லோரும் வாங்க, நல்ல வசதியாக தொழில் செய்யுங்க, நல்லபடியாக வாழுங்க அப்படிங்கிறதா இது. ஆனால் வட மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசுலாம் வந்து அவங்க ரொம்ப துணையாக நிற்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு வந்து உடனே தீர்வு கொடுக்குறாங்க. உடனே வந்து அந்த ஏதாவது ஒரு உதாரணம் அதாவது இப்போ வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு ராஜஸ்தானி மார்வாடியோட பொருள் பிடிபட்டுருச்சு. சரி, அவங்க அங்கே வந்து ஜிஎஸ்டி அதிகாரி தான் பிடிச்சது. ஆனால் அது ஒரு தவறான சரக்கு. அது சம்மந்தப்பட்ட அந்த துறை அதிகாரிகளை வர சொல்கிறாங்க, ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் வராங்க. அந்த அதிகாரிகள் வந்து 10 பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பொருளுக்கு உண்டான உரிமையாளர் அங்கே இல்லை. அந்த வண்டியோட ஓட்டுநர் வந்து தன்னோட உரிமையாளருக்கு தகவல் தராரு. அவர் வந்து அந்த உரிமையாளர் அவரோட சங்கத்துக்கு, மார்வாடி சங்கத்துக்கு தகவல் தராரு. மார்வாடி சங்கத்தில் இருக்கிற அந்த தலைவர் நேரே அருண்ஜேட்லிக்கு தகவல் தராரு. அருண்ஜேட்லி நேரே அந்த அதிகாரிக்கு அடிக்கிறார். இதுவே நம்ம தமிழகத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்ததுன்னா தொழில்துறை அமைச்சர் எந்த தொகுதியில் நடந்துச்சு அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி அது என்னன்னு பாருன்னு இருப்பார். ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அருண்ஜேட்லியே நேரடியாக அந்த துறை சார்ந்த அதிகாரியோட எண் வாங்கி அவருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுறாரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அதிகாரி உண்மையிலே பயந்துருப்பானா? நிச்சயமாக பயந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டான ஆட்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து நம்ம வணிகர்களை வந்து அப்படி அவங்கள்ட்ட பணம் கறக்கிற ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் பாதுகாப்பு தர்றதில்லை. அப்போ இதனால தான் இங்கே இருக்கிற வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசியல்வாதிகளாலும் அதிகாரிகளாலும் பாதிக்கப்படுறாங்க. வணிகர் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தை நோக்கி வணிகர்கள் செய்யக்கூடிய இது அதிகமாகிட்டே இருக்குது. அதே போல் இங்கு உள்ள வணிக நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் தமிழர்களை நம்பியே இங்கு வணிகம் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த காலம் மாறி இன்றைக்கி வந்து வடநாட்டவர்களார்களும் இங்குள்ள வணிகம் சார்ந்தவர்களும், ஏன் உங்களை போல் ஆட்கள் கூட இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கு உள்ளவர்களுக்கு என்னால் வந்து ஊதியம் கொடுக்க முடியல, என்னால் வந்து அந்த அளவுக்கு ஊதியம் அதிகமாக கேட்குறாங்க, அதே போல் இங்கு வந்து யாரும் வேலைக்கு வருவதற்கு தயாராக இல்லை, அதனால் நாங்கள் வந்து வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களை வந்து வேலைக்கு சேர்த்து கொண்டு இருக்கோம், அவர்களால் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் வருமானம் ஈட்ட முடியுது, எனக்கு லாபம் வர முடியுதுன்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அவர்களிடம் வேலை வாங்குவதோ இல்லை அவர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பதனால தான் எங்களுக்கு வணிகத்தினால் லாபம் அதிகமாகுது, அவர்கள் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்க மாதிரி ஒரு கூற்று உருவாகி இருக்குது, எல்லாரும் பேசுகிறாங்க. அது எப்படின்னா உண்மையா? இல்லை, அது உண்மை இல்லை.
இதில் ஒரு கூட்டு சதி இருக்குது. அதை நீங்கள் நிறைய பேர் உணர்றதில்ல. அது வெளிப்படையாக சொல்கிறதில்ல. ஏன்னா அங்கே வந்து ஒரு எப்படின்னா, நீங்கள் தமிழர்கள் தான் வந்து இந்த வணிகத்தை உலகம் முழுக்க கொண்டு போனது. இந்த வணிகத்தை வச்சு தான் உலக நாடுகள் வந்து தமிழர்கள் ஆண்டது. அதே வணிகத்தை வச்சு வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு போயிட்டான். இப்போ வணிகங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி. அது வாழ்வாதாரத்தை மட்டும் இது பண்ணுறதில்ல, ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு முக்கிய கருவி அது. இப்போ அதை வச்சுட்டு இப்போ நம்மளை அடிக்கிறாங்க. உங்களை தமிழர்களை பல விதமாக தாக்குறாங்க. அதில் ஒன்று வணிகத்தை, வேலை வாய்ப்பு வச்சும் தாக்குறாங்க. இதில் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இளைஞர்களை வந்து சோம்பேறி ஆக்கணும். முதல் கட்டம் இங்கே இருக்கிற தமிழ் இளைஞர்கள், இப்போ தமிழர்கள் பெரும்பாலும் பெரிய வணிகர்கள் இருக்காங்க. மீண்டும் அந்த தமிழ் இனத்திலேருந்து பெரு வணிகர்கள் உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரகசிய திட்டம் போடப்படுது. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு வணிகம் செய்கிறீங்க, அந்த வணிகத்தை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு வரணும். முதலீடு இல்லை உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் என்னென்ன அந்த முதலீட்டுக்கு யார்கிட்ட போய் நிற்பீங்க? ஒன்று வெளியே நீங்கள் கடன் வாங்குவீங்க, இல்லை அரசு வங்கிட்டு போய் கடனுக்கு போய் நிற்பீங்க. அப்போ உங்களை அவங்க என்ன கேட்பாங்க? நிறைய ஆவணங்கள் கேட்பாங்க. அதில் முக்கியமாக உங்கள் சிபில் ஸ்கோர் கேட்பாங்க. அந்த சிபில் ஸ்கோர் அது என்ன இருக்குதோ அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு கடன் தருவாங்க. இப்போ நான் ஒரு இளைஞர்னு அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு 20 வயசு ஆகுது. இங்கே எனக்கு என்ன சொல்லி தரப்படுது? இங்கே நம்ம இளைஞர் வட்டாரத்தில் இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு என்ன சொல்ல தரப்படுதுன்னா, நான் 1000 ரூபா, அந்த 1000 ரூபா நீ கொடு, நீ வண்டி எடுத்துக்கலாம் இஎம்ஐயில், 1000 ரூபா கட்டு, 1 லட்சம் ஆப்பிள் ஃபோன் வாங்கிக்கலாம். இப்படின்னு எனக்கு கவர்ச்சியான விளம்பரத்தை என் கண்முன்னாடி காட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? முக்கியமான செய்தி. நான் என்ன பண்ணுறேன்? உடனே நான் வந்து எனக்கு வருமானம் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதில்ல. எனக்கு இந்த வயசில் என்ன நினைப்பு இருக்கும்? எனக்கு என் வயசுக்கு உண்டான சிந்தனை தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஒரு வண்டி இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் எனக்கு வண்டி வாங்கி தருவாங்களா? தரமாட்டாங்க. 1 லட்ச ரூபா ஃபோன் வாங்கி தருவாங்களா? அவனுக்கு வந்து அப்போ நான் வந்து 1000 ரூபா கட்டினா வண்டி கிடைக்குதுன்னு 1000 ரூபா கொண்டு போய் வண்டி கட்டிட்டு இஎம்ஐயில் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது எனக்கு வருமானம் இருந்தால் தான் கட்ட முடியும். வருமானம் இல்லைன்னா என்ன எப்படி கட்ட முடியும்? அப்போ என்ன ஆகுது? என்னோட சிபில் ஸ்கோர் தன்னால் இறங்கிடுதா? அப்போ சரியா கட்டினா அது வேற. இதில் எத்தனை பேர் சரியா கட்டுறாங்க? உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஒரு கடன்காரனாக ஆக்கிடுது. உங்களை கடன்காரனாக்கி நீங்கள் ஒருத்தன் கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சரியான திட்டம் உங்களுக்கு புரியுதுங்களா? 95% இந்த இளைஞர்கள் இதில் போய் விழுந்துடுறான். அப்போ அவன் வந்து 20 வயசுலேருந்து 25, 27 வயசுக்கு பிறகு தான் மெச்சூரிட்டி ஆகிறான். அதாவது அவன் வந்து அனுபவப்படுறான். அனுபவப்படும் போது அவனுக்கு ஒரு தொழில் இருக்கான, அந்த தொழில் அவன் தொடங்க போகும்போது அவனுக்கு வங்கியில் கடன் தர்றதில்லை. ஏன் தர்றதில்லைன்னா அவன்கிட்ட சிபில் ஸ்கோர் இல்லை. ஏன்னா இவங்க கடன் வாங்கி ஏற்கனவே மாட்டி இந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிறான். அதனால இவனுக்கு சிவில் ஸ்கோர் இல்லாமல் எங்கேயும் கடன் வாங்க முடியல. வீட்லேயும் அவனுக்கு முதலீடு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு ஒரு அரசு வேலை வாங்குறதால இன்னைக்கு பல லட்ச ரூபா கட்ட வேண்டி இருக்குதுங்க. அப்படின்றப்ப இவன் தொழில் செய்யறதா இருந்தால் இவங்க பிள்ளைக்கு எப்படி கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலை இருக்காங்க. யார்கிட்ட பணம் இருக்குதோ அவன் அரசு வேலையை வாங்கிட்டு போயிடுறான். யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் தொழில் செய்யறான். நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க? ஆசைப்பட்டு வண்டியை வாங்கி இஎம்ஐயில் வண்டியை வாங்கிட்டு ஃபோனை வாங்கிட்டு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் இதை கட்ட முடியாமல் கடைசியில் வந்து கடன்காரனாகி எங்கிட்ட வேலைக்கு போகிற ஒரு சூழல் வருது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல அப்போ இப்போ என்னன்னா, இங்கே இருக்கிற தமிழ் வணிகர்கள் வணிகத்தை விட்டு வெளியேறது மட்டும் இல்லாமல் புது வணிகர்களும் உருவாகிறதுக்கு உண்டான சூழல் இல்லாமல் போகுது. அப்போ இந்த இடத்த வந்து வடநாட்டவே நிரப்புறான். அவன் வரும்போதே தனக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவன் மொழி தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு வரான். அவன் மக்களுக்கு வாய்ப்பு தர்றான். அது வந்து தப்பு இல்லை, அது அவனோட உணர்வு. இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ அவன் என்னன்னா, அங்கேருந்து வரும்போது அங்கே நிறைய மனித வளம் இருக்குது. இங்கே நீங்கள் எத்தனை பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு ஒருத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க. அவன் 10 பிள்ளையை பெற்று வச்சிருக்கான். அப்போ அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா, கம்மி விலைக்கு அவன் அந்த ஆள் கூட்டிகிட்டு வரான். ஆனால் வேலை வந்து தமிழர்கள் மாதிரி தெளிவாக செய்யலை. அப்படி இந்திக்காரங்களை வச்சு வேலை வாங்குற முதலாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட வேலையோட தரம் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம தமிழர்களோட வேலை தரத்தையும் பாருங்க. இவங்களோட வேலை தரமா இருக்கு. ஆனா இவங்க வந்து இப்படி ஒரு சொல்லப்படுது, வெளியே வந்து சொல்ல போனா ஒரு காலத்துல வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா நாடுகளுக்கும் உழைப்பை கொண்டு போய் கொட்டி அங்குள்ள நாடை பெரிய அளவுல உருவாக்குனதுல தமிழர்கள் இன்னைக்கு அதாங்க நிலைமை. இன்னைக்கு வந்து தமிழர்களை எதுக்குங்க சவுதி அரேபியாவில் கூப்பிடுறாங்க, சவுதி நாடுகளில் கூப்பிடுறாங்க, எதுக்கு அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க, இங்கிலாந்துல ஏன் கூப்பிடுறாங்க? உங்கள்கிட்ட அறிவும் உழைப்பு இருக்குது. ஆனா இப்படி ஒரு காரணத்தை சொல்லி இங்க வந்து உங்க வேலை வாய்ப்பு வந்து கொல்ல போகுது. புரியுதுங்களா? இது தவறான கருத்து, இப்படி சொல்லப்படுது. ஆனா அப்படி நீங்க யாராவது 1-2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாதுங்க. அவன் வந்து ஏன் அவனால முடியல, அவனுக்கு நீங்க குடிக்க நீங்க வந்து இந்த அரசை தான் குறை சொல்றீங்களா? ஆமா, அரசு தான் காரணம். இந்த அரசு தான் காரணம். நீங்க வந்து எதுக்கு நீங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்குலாம் எதுக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க? வருமானம் இல்லாதவனுக்கு வருமானம் வந்து அதாவது நீங்க சரியா ஆய்வு பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு இப்பவே அவன் கடன் வாங்கி அரசு தான் சொல்லுதே, நாங்கள் வந்து சாராய கடை திறந்து வச்சிருக்கோம், உங்களை யாரும் குடிக்க சொன்னோமா? நீங்க போய் குடிக்கிறீங்க. நாங்க சாராய கடத்தை சும்மா திறந்து வச்சிருந்தா உங்களை போய் வாங்க குடிங்கன்னு நாங்க சொல்லலையே. உங்களுக்கு நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அதே மாதிரி கடன் வந்து கொடுக்கறதுல வந்து நீங்க தானே போய் வாங்குறீங்கிறாங்களே. அப்ப நாங்க வந்து 1000 ரூபாய் எங்களுக்கு நாங்க வேணும் நாங்க கேட்டோமா?
எங்களுக்கு இலவச பேருந்து வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோமா? ஏங்க நீங்கள் சாராய கடத்தை தெரிஞ்சு, அதாவது மக்கள் எளிமையாக அடிமையாகக்கூடிய ஒரு பொருள் சாராயம். இல்லை, இந்த நாம் தமிழர் கட்சி எப்போதுமே இதை தான் சொல்லுது. நாங்கள் வந்து நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. மக்களுக்கான திட்டத்தை பண்ணுறோம், நீங்கள் வந்து சரியானவற்றை நாங்கள் செய்கிறோம், ஆனால் நாம் தமிழர் கட்சி சும்மா எங்களை வந்து ஒரு தவறுதலாக சித்தரிக்கிறாங்க. ஏன்னா சாராய கடை திறக்கிறது எப்படிங்க நல்ல திட்டம் சொல்லி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வாங்க, நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். அப்படியா இருந்தால் எங்களை வந்து மக்கள் வந்து ஏன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் வந்து விருப்பப்பட்டு தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது எப்படி? நீங்கள் இப்போ 2000 காசு கொடுக்குறீங்களா? அது எப்படி? மக்கள் உங்களை யார் விரும்புகிறாங்க? நீங்கள் காசு கொடுக்காம எங்களை விரும்புகிறாங்க நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் 2000 5000 காசு கொடுக்கலாம். உதயநிதி கூட சொல்லியிருக்காரு. ஏங்க உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு முதல்ல 100 200 காசு கொடுக்காம கூட்டம் கூட்ட முடியுமாங்க உங்களால்? அப்புறம் நீங்கள் கூட்டம் எப்படி கூட்டுறீங்க? நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்தில் போய் பாருங்கள், 2 வேனு, ஒரு ஆளுக்கு 300 ரூபா சம்பளம், அந்த வண்டிக்குள்ளாரே சரக்கு, அந்த வண்டிக்குள்ளே பிரியாணி, இவ்வளோத்தையும் போட்டு கூப்பிட்டாலும் அங்கே வந்து அவங்க ஆள் பேசுறதுக்குள்ளே எல்லாம் ஓடி போயிடறான். நீங்கள் பொதுக்கூட்டத்தை உங்கள் கட்சிக்காரனை உங்கள் கட்சிக்காரனுக்கு காசு கொடுக்காம முதல்ல கூப்பிடுங்க. முதல்ல உங்கள் கிளை பொறுப்பாளர், உங்கள் வட்ட பொறுப்பாளர், உங்கள் பகுதி பொறுப்பாளர் முதல்ல காசு கொடுக்காம உங்கள் கூட்டத்துக்கு வர சொல்லியிருங்க, பார்ப்போம். வந்துவிட்டால் பார்த்துடலாம் எத்தனை பேரை தேர்த்துறீங்கன்னு பார்த்துடலாம். நீங்கள் எப்படி கூட்டம் கூட்டுறீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் காசு கொடுக்காம மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றுருங்க, பார்த்துக்கலாம். நான் அந்த காதை அறுத்து போட்டுறேன், மொட்டை அடிச்சா கூட முடி வளர்ந்துறாங்க, நான் காதை அறுத்து போட்டு போயிடுறேன். அது முடியாது, அது உங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெற்றி பெறது உங்களை வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிருக்க பணத்தை தக்காத்து வச்சுக்கணும். அதுக்காக வந்து அதை தக்காத்துக்கிறதுக்காக இது ஒரு முதலீடு மாதிரி போடுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க. தமிழர்களை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. இல்லை, பொதுவாகவே உண்மையாலே வந்து தமிழர்களிடத்தில் அதாவது இந்த வணிகம்ங்கிறது ஓங்கி நிற்கிறதா? நம்ம கையில் இருக்கா? இந்த தமிழ்நாட்டில் வணிகர்கள் உண்மையாலே வந்து தமிழர்கள் கையில் இருக்குது, தமிழர்கள் ஆளுமை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மையா? இல்லை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிடம் அந்த ஆளுமை நம்ம தமிழர்கள் கைவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஒரு சில நிறுவனங்களை வந்து தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சில பினாமிகளை வச்சு மிரட்டி புடுங்குறாங்க. நீங்கள் விரும்பி கொடுத்தா அது வேற, புடுங்குறாங்க. இன்னைக்கு உதயம் பருப்பு அந்த முதலாளி வந்து அவர் விரும்பி அவர் கம்பெனியை வித்தாரா? சேலம் உதயம் உருட்டு உளுந்த பருப்பு கம்பெனி இருக்குல்ல, அது தமிழகத்தில் பேர் போன கம்பெனி. அவரை விரும்பி வித்தாரா? இப்படி நம்ம நிறைய பட்டியல் போட்டே போலாங்க. இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பேர் பெற்ற நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி வாங்கப்படுது, புடுங்கப்படுது. வாங்கப்படல, வாங்குறதுன்றது வேற, புடுங்கப்படுது, மிரட்டி வாங்கப்படுது. இந்த அரசின் இதாலயா இல்ல அயலக இல்ல அது வடநாட்டவர்கள்? இந்த மாதிரி அரசு தான் தனக்கு முன்னாடி ஒரு புரோக்கரை வச்சிருக்குது. இதெல்லாம் பிடுங்கிறதுக்கு பெரிய பெரிய அடியாட்களை வச்சு மிரட்டி வாங்குது. என்னைக்குமே இந்த அரசு தன்னோட முகத்தை முன்னாடி காட்டாது. இன்னைக்கு எப்படி காமராஜருக்கு வந்து அவரோட பேருக்கு வந்து களங்கம் விளைகிறது முக்தாருங்கிற ஒரு ஆளை இப்படி பயன்படுத்துதோ, இப்படி ஒவ்வொரு வணிகத்தை பிடுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆளை பயன்படுத்தும். இவங்களோட முகத்தை முன்னாடி கொண்டு நிறுத்த மாட்டாங்க. ஆமாம், இவங்க பின்னாடி இருந்து இயக்குவாங்க. அப்போ யாராவது குறை சொல்லும் போது இந்த மாதிரி உங்களை மாதிரி 10 பேரை வச்சுட்டு பேச விடுவாங்க. அப்படி பேசப்படுறதாங்க இந்த வடநாட்டுக்காரங்கள் வந்து சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இது மாதிரி பேச வைக்கிறது. நல்லா வேலை செய்கிறவங்களை வந்து எங்களால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் அண்ணன் சீமான் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நிறைய மேன் பவர் உருவாக்கி உங்களுக்கு நீங்கள் என்ன நிறுவனம் நடத்துறீங்களோ அந்த நிறுவனத்துக்கு தமிழர்களை நல்ல வேலை செய்கிற பிள்ளைங்களை உங்களுக்கு எங்களால் அமர்த்த முடியும். இது நாம் தமிழர் கட்சி செய்யும். அண்ணன் சீமான் செய்ய போறாரு. வணிகர் பாசறை சார்பாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் வணிகர்கள் யார் கேட்டாலும் சரி, தமிழுக்கு இல்லை யார் கேட்டாலும் சரி, தமிழ் பிள்ளைங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்டணம் கட்டுறீங்களா, உங்களுக்கு கொத்தனார் வேணுமா, சிறந்த கொத்தனார் அனுப்பி வைப்போம், சிறந்த சித்தரை அனுப்பி வைப்போம். இந்த திட்டம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறை வச்சிருக்கு. அண்ணன் சீமான் செயல்படுத்த போறாங்க. ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல தமிழெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லி, வேலைக்கு ஆகுவாங்க. கடுமையான உழைப்பாளிங்கிறது நாம் தமிழர் கட்சி காட்ட போகுது. ஏங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சாயந்தரம் இரவு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தவங்க தமிழன், இன்னைக்கு அவன் வேலை பார்க்காதவன் வேலை செய்யறதுக்கு லாக்கி இல்லாமல் சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டு அது உண்மையாயிருமா? அது அண்ணன் சீமான் செயல்படுத்தி காமிக்க. எப்படி நல்ல வேலைக்காரன், தமிழன் சிறந்த வேலைக்காரன், சிறந்த வேலைக்காரன், நல்ல தொழில், நல்ல சிறந்த வணிகர் அப்படின்றத வந்து நிரூபிக்க போறாரு, நிரூபிக்க காமிக்க போறாரு. இல்லை, அதுக்கான திட்டங்கள் நீங்கள் சொன்னது வந்து அதுக்காக என்ன மாதிரியான இப்போ நீங்கள் சொன்ன அந்த வேலைப்பாடுலாம் போயிட்டு இருக்குது. ஆமா, எல்லாத்தையும் உடனே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அண்ணா? எல்லாத்தையும் அதை செஞ்சு காமிச்சிட்டு தான் அதை வெளியே உள்ளது காமிப்பாரு. அதாவது இங்கே உள்ளவங்களை தொழில் கல்வி கொடுத்து அவங்களை வந்து எந்த தொழில் வேணுமோ அதற்கான பட்டயங்கள் படிப்புகள் கொடுத்து அவர்களை ஒரு
எல்லா நிறுவனங்களுக்கும் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பயிற்றுவித்து அவர்களுக்கான ஒரு இதை கொடுக்க. அதேதான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல. சிறப்பு. அவங்கள வச்சு அவங்களோட பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த வணிகர்கள் இருக்காங்கல்ல, 2 பேரையும் ஒன்னா இணைச்சு அவங்கள வச்சு இளைஞர்களுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுக்க போறோம். நல்லா பயிற்றுவித்து உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் வேணுமா, பிளம்பர் வேணுமா, என்ன வேணும், அந்த மேன் பவரை வந்து நாங்க உருவாக்கி ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்தை தனியா உருவாக்க போறோங்க. நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறை. நீங்க எது வேணாலும், இது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஊருக்கு நீங்க வந்து போனீங்கன்னா அந்த ஊர் உங்களுக்கு அதிக அறிமுகம் இல்லாத ஊரா இருக்கும். உங்க வண்டி பஞ்சரா இருக்கும். எங்க நாம் தமிழர் கட்சி ஆப் ஒன்று உருவாக்க போறாங்க, சீமான் உருவாக்க போறாங்க. அந்த ஆப்பை தொட்டினா அந்த பகுதியில் இருக்க பஞ்சர் கடைக்காரவங்க அது உள்ள வந்துருவான். நீங்க யாருக்குன்னு உதவி கேட்க முடியல. இப்ப என்ன பண்ணுவோம், எங்கிட்ட பஞ்சர் ஓட்டுற இடம் இருக்குமா, தொடர்பு கிடைக்குமா, நீங்க அங்கங்க மரத்துல இதை கட்டி விட்டுருப்பாங்க, டயர்ல எழுதி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க தேட வேண்டியல. நாம் தமிழர் கட்சியில வந்து வணிகர் பாசறைக்கு ஒரு ஆப் வரப்போகுது. அந்த ஆப்பை தொட்டிங்கன்னா அந்த தொகுதிக்குள்ள போனீங்கன்னா அந்த இடத்துக்குரிய பஞ்சர் கடைக்காரன் அது உங்களுக்கு வந்துருவான். அது ஒரு வணிகம், அவருக்கு அது ஒரு வணிகம். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், பெயிண்ட் வேணும் அப்படின்னா அந்த பெயிண்ட் கடை எந்த பெயிண்ட், எந்த கம்பெனி பெயிண்ட், எந்த நிறுவனத்தோட பெயிண்ட் வேணும், அது எந்த கடையில இருந்து வேணும் அப்படின்றது அவரே கொண்டு உங்களுக்கு தந்துருவாரு. விலைகள் முதற்கொண்டு நியாயமான, எல்லாம் நியாயமா இருக்கும். ஒரு சரியான திட்டமிடுதலோட போகுது. எல்லாரும் சிறந்து நல்லா வாழலாம். சிறப்பு சிறப்பு. சரிசமமான, அதாவது உங்களுக்கு சரியான ஒரு வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு நம்ம அந்நிய நிறுவனங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தனால எனக்கு வியாபாரம் போச்சு, இதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போட்டி போடுற அளவுக்கு நம்ம தமிழ் வணிகர்களை வந்து வளர்க்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறையோட முதல் வேலை. இப்போ வணிகர்கள் பாசறையை தாண்டி இப்போ வணிகர்கள் எல்லாம் வந்து தனித்தனி குழுக்களாக இருக்காங்க. ஐயா வெள்ளையன் அவர்கள், இந்த பக்கம் விக்ரமராஜா அவர்கள், இந்த மாதிரி குழுக்களாக பிரிந்திருக்காங்க. ஆனாலும் எல்லா இடத்துலையும் அண்ணன் அவர்கள் போய் உரையாற்றியிருக்காங்க. அவரெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வணிகர் பாசறை எந்த மாதிரியான செயல்பாடு இருக்கும்? இது நாம் தமிழர் கட்சியை மட்டுமே குறிவைத்து துவக்கப்பட்டதா, இல்லை இது ஒட்டுமொத்தமாக வணிகம் செய்கிறவங்க அனைத்துக்கும் பொதுவானது நாம் தமிழர் கட்சியோட வணிகர் பாசறை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது பாதுகாப்பு கொடுக்கும். சிறப்பு. இது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிற வணிகர், அந்த கட்சியில் இருக்கிற வணிகர், அந்த சங்கத்தில் இருக்கிற வணிகர், அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இல்லை. இது எல்லா வணிகர்னா எல்லாரும் வணிகர் தான். இதை நம்ம பிரித்து பார்க்குற வேலை கிடையாது. அண்ணன் வந்து எல்லாரும் இங்கே வரலாம், வாழலாம், யாராக இருந்தாலும், எந்த இனத்துக்காராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரலாம், உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லும் போது இப்போ வணிகரை மட்டும் விட்டுருவாங்களா? அப்படி இல்லை. அப்படி பார்க்காதீங்க. எல்லா வணிகருக்கும் இது பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது எப்படி எல்லோரும் இருக்கலாம், நான் வந்து கொஞ்சம் சற்று முன்பா இருப்பேன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள, அது அதிகாரத்துல நீங்க வணிகர் பாதுகாப்புன்னு வரும்போது எல்லாருக்கும் உண்டான சமமான பார்வை தான். அது அதிகாரத்துல மட்டும்தான் வந்து நம்ம எல்லாரும் வணிகம் சம்பந்தமா வணிகர் சம்பந்தம்ன்றது வந்து அது அதிகாரத்துல. வணிகர் சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கோ, எந்த சிக்கல்கள் இருந்தாலும் இல்ல எந்த உதவிகள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி உடனே போய் நிற்கும். உடனே போய் எந்த இடத்துல யாருக்கு எந்த வணிகருக்கு ஒரு பிரச்சனை உடனே போய் நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறை போய் உடனே நிற்கும். ஆமா, அந்த அளவுக்கு அண்ணன் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கட்டாயம் ஏற்படுத்திட்டே வராங்க. ஏன்னா இந்த பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனை தமிழ் வணிகர்களுக்கு இருக்குது, எல்லா வணிகர்களுக்கும் இருக்குங்கிறத உணர்ந்ததுனாலதான் இது எந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு சரியான திட்டமிடுதலோட தான் அண்ணன் நகர்ந்துட்டு வராங்க. இனி வரும் காலங்களில் நீங்க வணிகர்கள் அவர் சீக்கிரம் வந்து அண்ணன் சீமானை தாண்டி நீங்க தொட முடியாது. என்னை தாண்டி தானே தொடணும் அண்ணன் சொல்றாருல, அது இதுங்க நடக்கும். ஆமா, அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கிட்டு வராங்க. இதுல யாரெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க, எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? இப்போ தேர்தலை நோக்கி இப்போ 2026 தேர்தல் வருது, அதற்கான உங்கள் பணிகள்லாம் எப்படி இருக்கும்? முக்கியமான கேள்வி இது. இப்போ நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறையில் வந்து இப்போ மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சுரேஷ் அண்ணன் இருக்காங்க, இதில் வந்து அடுத்து வந்து ரவி அண்ணன் இருக்காங்க, ரவிக்குமார்னு இருக்காங்க, திட்டக்குடியிலேருந்து ரவிச்சந்திரன் இருக்காங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து திருவொற்றியூரில் செந்தில் அண்ணன் இருக்காங்க. இப்போ திருச்சியில் நான் இருக்கிறேன். அப்புறம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து சுந்தரராஜன் இருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமை. இப்படி சொல்லிட்டு அதை நான் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லிட்டே போகலாம். இதில் ரொம்ப முக்கியமாக உள்ள நபர் நான் இப்போ நான் சொல்லி எல்லோருமே வணிகம் சம்பந்தமாக வணிகம் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் வணிகம் பண்ணி கொண்டு பல நல்ல அனுபவசாலிகள், வணிகம் செய்யற வணிகத்திலே நல்ல அனுபவசாலிகள், மிகச்சிறந்த ஆளுமைகள் தான் அண்ணன் வந்து எடுத்து இந்த நிர்வாகத்தை இது பண்ணுறதுக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழகம் முழுக்க நாங்கள் முதல் கட்டமாக அந்த ஆலோசனை கூட்டம், அந்த கலந்தாய் கூட்டம் போட்டுட்டு வரோம்னா, தேர்தல் காலத்தில் வணிகர் பாசறை நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்க போகுது, எப்படி என்ன மாதிரி கட்சிக்கு
ஒத்துழைப்பு செய்ய போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்கள் வந்து ஒரு திட்டமிட்டிருக்கோம். எல்லா வேட்பாளருக்கும் இப்போ எல்லா நாமக்கல் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை தான். இந்த பொருளாதார பிரச்சனையை ஓரளவுக்கு ஈடுகட்டுற வகையில் 234 தொகுதி வேட்பாளர்களுக்கும் வணிகர் பாசறை கட்டுத்தொகை கட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு அன்னிட்ட வந்து அதை நாங்கள் செயல்பாடுறதுக்கு கொண்டு வர போகிறோம். சிறப்பு. இது போக வணிகம் சார்ந்து நாமக்கல் கட்சி என்னென்ன செய்யும் அப்படின்னு தனியாக துண்டறிக்கை அடிச்சுது. ஒவ்வொரு தொகுதியோட வேட்பாளர் அந்தந்த தொகுதிக்குள்ளார இருக்கிற அந்த தொகுதி வேட்பாளர் படத்தை போட்டு வணிகர்கள்ட்ட முதல்ல கொண்டு போகிறோம். ஏன்னா ஒரு வணிகருங்கிறது மிகப்பெரிய ஊடகம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் ஊடகம் நினைச்சிட்டு, வணிகர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அந்த சொல்றதை வந்து அப்படியே வாடிக்கையாளர் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து யாருக்கிட்ட ஓட்டு கேட்டா நாமக்கல் கட்சிக்கு வாக்கு விழும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே எல்லாரையும் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அவங்கள சாதாரண வணிகர்கள் நம்ம எடுத்தே கூடாது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வணிகரும் 100 பேர், 100லேருந்து 200, 300 பேர் சரி அவங்களை சந்திக்கிறாங்க. ஆமாம். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, வணிகர் பாசறை என்ன செய்ய போகுதுன்னா, வணிகர்களுக்கு உண்டான பிரச்சனை சம்பந்தமா இது என்ன பிரச்சனை, இது எப்படி நாங்கள் தீர்ப்போம், உங்களுக்கு எப்படி துணையா இருப்போம் அப்படிங்கிறது சம்பந்தமா அந்த தொகுதிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறது செய்தியும் போட்டு அந்த தொகுதிக்குள்ள இருக்க வேட்பாளர் படத்தை போட்டு முக்கியமான வணிகர்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள பார்த்து பேசி வாக்கு சேகரிப்புக்கு உண்டான விடயங்களையும் பொருளாதார ஈட்டக்கூடிய விடயங்களையும் நாங்கள் முதல்கட்டமாக செய்ய போகிறோம். அந்த வணிகர்கள் வந்து வாக்காகவும் பொருளாதாரமாகவும் எங்களுக்கு வந்து இருக்க போகிறாங்க. நாங்கள் இப்போவே ஒரு சில பேர் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பொருளாதார சம்மந்தப்பட்டது. தேர்தல் படி தேர்தலுக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைக்க போகிறோம்னா, அந்த வேட்பாளருக்கு எந்த விதமாக நாங்கள் இது பண்ண போகிறோம்னா பொருளாதார ரீதியாக, பிரச்சார ரீதியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து பிரச்சாரம் தான், மக்கள்கிட்ட போய் வந்து சேரலை. நாமக்கல் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தினம் மக்களுக்காக பேசுகிறார். காலையில் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாங்க, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு நடத்துகிறாங்க, சாயந்தரம் மக்களுக்காக மேடை ஏறி பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு 3-4 நிகழ்ச்சி பண்ணுறாங்க. இது எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை. அப்போ இதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் மக்களுக்கு இவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து நாமக்கல் கட்சி துணையாக இருக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த வகையில் தேர்தல் நேரத்தில் ஒரு சரியான திட்டமிடுதலோட நாங்கள் மக்களை வந்து நாமக்கல் கட்சி அந்தந்த தொகுதி வேட்பாளருக்கு சார்பாக அவங்களுக்கு பிரச்சாரங்கள் செய்கிறதுக்கு சிறந்த திட்டங்கள் போயிட்டு இருக்குது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் தகவலை கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு அருந்தமிழ் நேயர்களின் சார்பாக மிக்க நன்றி.